ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு கோத்திர பிதா. கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. அதே மாதிரி கர்த்தர் அவரோட நம்ம பேசுறதையும் ரொம்பவே விரும்புறாரு. இன்னைக்கு ஒரு சந்ததி, அது என்ன சந்ததின்னா ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள்ல இளையகுமாரன் யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்களும் 12 கோத்திரங்களா பிரிக்கப்பட்டது. அந்த யாக்கோபினுடைய 12ஆம் குமாரன் யோசேப்பு. யாக்கோபு அவரோட கடைசி குமாரனான யோசேப்போட மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு. இதை பார்த்து இவங்களோட வேற சகோதரர்கள் ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம அம்மாக்கெல்லாம் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க இளைய பிள்ளையோட மேலதான் ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த மூத்த பிள்ளைக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கும். அதே மாதிரி தான் யோசேப்போட மேல அவரோட சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்பவே பொறாமை இருந்துச்சு. இந்த யாக்கோபு யோசேப்போட மேல இருந்த அன்பால அவருக்கு பல வருண அங்கியெல்லாம் அவருக்கு ஒத்தைக்கு பல வருண அங்கி எடுத்து கொடுத்தாங்க. அப்போ இதை பார்த்து பொறாமப்பட்ட அவங்களோட சகோதரர்கள் யோசேப்பு ஆடு மேய்க்க போயிருந்தப்போ எகிப்து தேசத்துக்கு யோசேப்பை அவரோட சகோதரர்கள் அடிமையாக விற்று போட்டாங்க. அப்போ விற்று போட்டதும் யோசேப்போட சகோதரர்கள் அவரோட அப்பாட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, உம்முடைய குமாரராகிய யாக்கோபு ஒரு ஆடு மேய்க்க போகும்போது ஒரு பெரிய மிருகம் அவரை கடிச்சு கொன்னுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் யாக்கோபுக்கு யோசேப்பு, அவருடைய குமாரராகிய யோசேப்பு உயிரோட தான் இருக்காங்கன்னு உண்மை தெரிய வந்த அப்புறம் அவர் எகிப்து தேசத்துல தான் இருக்காரு அப்படின்னத தெரிஞ்சு கொண்டாரு. அப்போ யாக்கோபுடைய 130வது வயதுல யாக்கோபு எகிப்து தேசத்துக்கு அவரோட மகனை காண போனாரு. அங்க யாக்கோபுக்கு அங்க ஒரு தேசத்தை கொடுத்தாங்க. என்ன நாடுன்னா ராம்சேஸ் என்ற நாட்டுல உள்ள கோசேன் என்னும் நாட்டை அவங்க குடும்பத்துக்கு தங்கி இருக்க கொடுத்தாங்க. அங்க ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தினால இந்த யாக்கோபினுடைய குடும்பம் பார்வோன், எகிப்து தேசத்துல உள்ள பார்வோன் ராஜா கிட்ட கொஞ்சம் தானியம் வாங்க போயிருந்தாங்க. அப்போ அங்க யோசேப்பை பார்த்தாங்க. ஆனால் யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்களை பார்த்து அவர் தான் அவங்களோட சகோதரர்கள்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவருடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு தன்னுடைய தம்பினதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ போக யோசேப்பை அவருடைய சகோதரர் தான் கண்டுபிடிச்சி எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பிட்ட சொன்னாரு, நான் மரித்த பிறகு என்ன இந்த எகிப்து தேசத்துல அடக்கம் பண்ணக்கூடாது, என்னோட பிதாக்கள் அடக்கம் பண்ணின தேசமாகிய கானான் தேசத்துல தான் என்ன அடக்கம் பண்ணனேன்னு சொன்னாங்க. அதுக்கு இவருடைய குமாரர் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் யாக்கோபுக்கு ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப முடியாம இருந்தப்ப யோசேப்பு யாக்கோபுட்ட அவருடைய 2 குமாரர்கள் மனாசே, எபிராயிம் 2 பேரையுமே ஆசீர்வதிக்க கூட்டிட்டு வந்தாரு. யாக்கோபு தன்னுடைய கட்டில இருந்து எழும்பி யோசேப்பை ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிச்சாரு. அப்புறம் அவருடைய 2 குமாரராகிய மனாசே, எபிராயிம் 2 பேரையுமே ஆசீர்வதிச்சாங்க. அப்போ யோசேப்பு யாக்கோபு யோசேப்பிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு முறை கானான் தேசத்துக்கு போகும்போது தேவனாகிய கர்த்தர் எனக்கு லூஸ் என்னும் இடத்துல, கானா நாட்டுல லூஸ் என்னும் இடத்துல தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி என்ன சொன்னாருன்னா, உன்னோட குடும்பத்தை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜனமாக்குவேன், இந்த கானான் தேசத்தை உனக்கு சொந்தமா தருவேன் சொன்னார். அப்போ பின்னர் யோசேப்பினுடைய குமாரர்கள் 2 குமாரரையும் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, யோசேப்பின் மூத்த குமாரராகிய மனாசே
இளைய குமாரராகிய எபிராய். மூத்த குமாரராகிய மனாசேயோட தலையில அவரோட இடது கையையும் அவருடைய இரண்டாவது குமாரராகிய எபிராயிம் மேல் அவரோட வலது கையையும் வைத்து ஆசீர்வதிச்சாரு. மனாசேய 2 பேரையும் ஃபர்ஸ்ட் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் குமாரராகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது அப்படின்னு ஆசீர்வதிச்சாரு. அப்புறம் அவரோட இடது கையை மனாசே தலையில வச்சு என்ன சொன்னாருன்னா, நீ பலத்து பெருகி பெரிய ஜாதி ஆகுவான்னு சொன்னாரு. அவரோட வலது கையை எப்ராஹிம் மேல் வச்சு என்ன சொன்னாருன்னா, நீ மனாசேயை விட பலத்து பிறகு பெரிய ஜாதி ஆகுவான்னு ஆசீர்வதிச்சாரு. அப்போ இதை யோசேப்பு தப்புன்னு யாக்கோபிட்ட சொன்னார். அப்போ யாக்கோபு சொன்னாரு, நீ எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு சொன்னாரு. அவரு மரித்து போகிறதுக்கு முன்ன அவரு பட்டயத்தாலும் ஈட்டியாலும் மீட்ட எமோரியர் அவங்க கிட்ட மீட்ட ஒரு நாட்டை யாருக்கு கொடுத்தாருன்னா யாக்கோபுக்கு கொடுத்தாரு. கடைசியா ஒரு நாள் இந்த யாக்கோபு மரணம் அடைந்த பிறகு இந்த பார்வோன் ராஜாவோட சம்மதத்தோட அவருடைய உடலை எங்கே கொண்டு போனாங்கன்னா, அவர் அடக்கம் பண்ண சொன்னால் அவருடைய பிதாக்களின் தேசமாகிய கானானுக்கு கொண்டு போனாங்க. கானானுக்கு கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணும்போது அந்த எகிப்து நாட்டில் உள்ள பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் இவரோட அடக்கத்தில் கலந்து கொண்டாங்க. எங்கே கொண்டு போனாங்கன்னா, மக்பேலா என்னும் குகையில தான் அடக்கம் பண்ணாங்க. அங்கே இந்த யாக்கோபின் குடும்பம் 7 நாள் துக்கம் கொண்டாடினாங்க. இப்படி கர்த்தர் அவருடைய பிள்ளையாகிய யாக்கோபின் குடும்பத்தை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார். எனவே நாமும் அவருடைய பிள்ளையாக மாறி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.